Hi everyone, good morning there in India, good evening Costa Rica. Welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all had a wonderful weekend. இன்னைக்கு இன்னொரு டிஃபரண்டான ஒரு let's talk video from thumbnail probably நீங்க guess பண்ணிருக்கலாம். And குட்டி ஒரு ஷாப்பிங் ஹாலோட இந்த vlog இருக்க போகுது. It's going to be a super small let's talk video kind of. ஸோ என்னோடய சேனலை இது வரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ், இன்ஸ்டாகிராம் மெசேஜ், டெக்ஸ்ட், கால்ஸ்லாம் வருது. தேங்க்யூ ஸோ மச். நான் என்ன சொல்ல முடியும் தேங்க்ஸ் அப்படிங்கிறத தவிர ஐ கேன் ஜஸ்ட் சே அ வெரி பிக் தேங்க்யூ டு எவ்ரி ஒன். ப்ளீஸ் கண்டினியூ சப்போர்ட்டிங். அண்ட் இஃப் யூ ஆர் நியூ ஹியர் த ஃபர்ஸ்ட் டைம் என் vlog பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் அண்ட் ஷேரிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். இங்கே ஏதாவது வந்து நாய்ஸு சைட்லலாம் கேட்டுச்சுன்னா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஏன்னா இங்கே வண்டிகள் நிறைய போயிட்டுருக்கு. ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு சிட் இன் த ரூம் அண்ட் ஃபில்ம் இட் ஃபார் யூ கைஸ். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்த ஒரு விஷயம், ஏன் நீங்கள் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் பஹல்காமுடைய அந்த அட்டாக் பற்றிலாம் எதுவுமே உங்கள் vlogல சொல்லலை அப்படின்னு கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அது புரியுது. எனக்கு வந்து அதை பற்றி பேசக்கூடாது, நான் இந்தியாவில் இல்லை வேறு கண்ட்ரியில் இருக்கிறதுனால அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன்லாம் வந்து எதுவுமே இல்லை. ஒன்லி திங் எனக்கு என்னென்னா, ஒரு மூவியில் வந்து பார்த்தா கூட இந்த மாதிரியான அட்டாக்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப வந்து பார்க்கவே மாட்டேன். உண்மையாக சொல்லணுன்னா என்னை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நான் கண்ணு காது எல்லாம் மூடிடுவேன். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா தான் நான் வந்து அந்த மூவி கண்டினியூவே பண்ணுவேன். ஆர் சம்டைம்ஸ் இந்த மாதிரியான ஜானர் ஆஃப் ஃபில்ம் தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அந்த படத்தை பார்க்காம கூட ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு வந்து அதை எடுத்துக்கிறதுக்கான அந்த நெஞ்சில் வந்து தைரியம், போல்ட்னஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து எனக்கு கிடையாது. ஸோ இதை வந்து நான் ஒரு ஃபில்ம்லேயே அப்படி நான் அவாய்ட் பண்ணுறேன். அப்படிங்கும்போது எனக்கு வந்து நேரில் அதெல்லாம் வந்து பார்க்குறதும் கேட்குறதும், நான் மெசேஜஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப, நான் பார்க்கவே இல்லை சில வீடியோஸ்லாம், நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வந்து வாங்கிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கண்ணு முன்னாடியே ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி நடக்கிறது, இப்படி ஒரு வார் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இட் இஸ் சம்திங் ரியலி ரியலி ஒரு இந்தியனாக இருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஆஃப்டர் லைக் ஸோ மெனி டேஸ் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் அண்ட் வார் கோயிங் ஆன் அண்ட் ஆல், இதை வந்து 2 உமன் வந்து ஹெட்டாக போட்டிருக்காங்க இல்லையா இந்தியாவில், சோஃபியா அண்ட் வமிகா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அவங்கள வந்து இந்த ஆர்மியோடைய அந்த கண்ட்ரோலில் இந்த கமாண்டிங் பவரில் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அண்ட் அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுற அத்தனை ஆர்மி மெம்பர்ஸ் அவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு கண்ட்ரியே வந்து நம்ம நிம்மதியாக சாப்பிட்றோம், தூங்குகிறோம், ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறோம் இல்லையா. பொழுது விடிஞ்சதுன்னா we don't know what's going to happen அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவங்கெல்லாம் தூங்காமல் வந்து அவ்வளோ ஃபைட் பண்ணுறது அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியும்னா, ஐ கேன் ஜஸ்ட் ப்ரே காட் ஃபார் எவ்ரி ஒன். அங்கே இருக்கிற எல்லாருக்காகவும், அங்கே பயத்திலேயே எவ்ரிடே இருக்கிற பப்ளிக் அவங்களுக்காகவும் நம்ம ப்ரே பண்ணிக்க முடியும். அதுதான் நான் பண்ணுறேன். அண்ட் அ வெரி பிக் சல்யூட் டு உமன் அண்ட் அதர் ஆர்மி பீப்புள் ஹூ ஆர் லைக் வாரியர்ஸ். அவங்கெல்லாம் வந்து ஃபைட்டர்ஸ், ஆர்மி மென்லாம் சொல்கிறத விட அவங்கெல்லாம் வந்து வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஒரு கண்ட்ரியவே எடுத்து பாதுகாத்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நான் சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எஸ், இது வந்து என்னுடைய 789 வீடியோ, தட் இஸ் 789th வீடியோ ஆஃப் மை யூடியூப். ஆல்சோ இந்த மே மந்தோட ஐ எம் கம்ப்ளீட்டிங் 6 years இன் மை யூடியூப் ஜேர்னி. ஸோ அதை பற்றி ஒரு குட்டியாக ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes பேசலாம் அப்படின்னு. பிகாஸ் எவ்ரி ஏப்ரல் ஆர் மே ஐ டென் டு டாக் அபவுட் திஸ் சம்திங் ஆர் சம் டைம். பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க்லாம் இருந்ததுனால நல்ல லெட்ஸ் டாக் vlog மீனே எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2019 மார்ச் தான் நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆப்வியஸ்லி என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா மோர் அப்படிங்க அபவுட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு. ஸோ மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணாலுமே கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1st May 2019. ஸோ இந்த மேக்கு ஐ கம்ப்ளீட்டட் 6 years ஆஃப் மை யூடியூப் ஜேர்னி.
ஸோ யோசிக்கும்போது பார்த்தா ஒரு சின்னதாக இப்போயும் நான் அதே ஃபோன் தான் வச்சுருக்கேன். நிறைய பேர் எப்படி எடுக்கிறீங்கன்னுலாம் கூட கேட்பாங்க சில vlog பார்த்துட்டு. நான் வந்து சாம்சங் கேலக்ஸி S10 ஃபோன் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 2019 எங்கள் ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா துபாயில் இருந்தாங்க, அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஃபோனில் தான் நான் இன்னும் ஃபில்ம் பண்ணிகிட்ருக்கேன். அது டூ ஆர் டை கண்டிஷனுக்கு எப்போ வரைக்கும் தள்ளுதோ அது வரைக்கும் அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு ஐ எம் ஃபில்மிங் இட். பிகாஸ் ஒன் திங் ஐ காட் யூஸ் டு இட். செகண்ட் திங், ஈஸி டு கேரி. ஒரு கேமராவை கேரி பண்ணிக்கும் போது நமக்கு ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதோடைய கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறமா டக்குன்னு நான் ஒரு வாட்டர் ஃபால்ஸே பார்க்குறேன் அப்படின்னா கூட அதெல்லாம் எடுத்து செட் பண்ணுறதுக்கு வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ ஸ்பெஷலி. இப்போ நார்மலாக வாக் பண்ணுறவங்க, பீப்புள் வித் நார்மல் ஹெல்த், அவங்களுக்கு வந்து vlog எடுக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் ஈஸியர். பட் ஒரு வீல் சேர்லேருந்து ஒரு விஷயத்தை பண்ணுறது, எந்த விஷயமா இருந்தாலுமே எனக்கெலாம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி vlogலாம் எடுக்கும்போது தெர் ஆர் ஸோ மெனி பீப்புள் ஹூ ரியலி அண்டர்ஸ்டுட். நான் ஓகே இவங்க வீல் சேர்லேருந்து தான் ஷாப்பிங்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து இப்போ நிறைய பேர் என்னுடைய மெயினாக, அதுவும் நான் அப்ராட் வந்ததுக்கப்புறமா நிறைய வீடியோஸ்க்கு வந்து எனக்கு அந்த மாதிரி மெசேஜஸ் வருது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்லாம் எனக்கு என்னன்னே தெரியாதுங்க. 6 years டவுன் த லேன். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் யூடியூப், எனக்கு என்ன பண்ணணும். எனக்கு ஆக்சுவலாக வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற நெசசிட்டி எல்லாமும் கிடையாது. ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா என்னை யாருமே கேட்க போகிறது இல்லை. என்னுடைய அப்பா அம்மா சரி, என் சிஸ்டர் ஃபேமிலி சரி, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே தே ஆர் வெரி வெரி சப்போர்ட்டிவ் டு மீ. ப்ளஸ் ஐ ஜஸ்ட் ஹாவ் ஒன் டாட்டர். அண்ட் எனக்கு வந்து பெருசாக ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணலன்னா கஷ்டம், ஆனால் நீ ஏன் ஒர்க் பண்ணுற அப்படின்லாம் வந்து என்னை யாருமே வந்து கேட்குற சுச்சுவேஷன் இல்லை. டச்வுட். அது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இப்போ நான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலும் என்னை யாரும் கேட்க மாட்டாங்க. மேபி ஒரு சில பேர் கேட்குறதுக்கு இருப்பாங்க எல்லார் வீட்லேயும். பட் நெவர்தலெஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், ஓ மை காட், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தே ஆர் மை பில்லர்ஸுங்க. அவங்க இல்லை அப்படின்னா நாட் ஓன்லி யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ், ஆன் அண்ட் ஆஃப் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்ராடில் நிறைய பேர். நான் இந்தியாவில் இருக்கும்போதுமே ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்ராட். யூடியூப் மூலமாக இல்லை, அதவே ஆல்சோ. ஸோ இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் வந்து எனக்கு இது மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஐ கம் டு த பாயிண்ட் வேர் ஐம் லைக் 7, 8, 9 வீடியோஸ் வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னுடைய எய்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது 1000 வீடியோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் செகண்ட் என்ன நினச்சேன் அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் அட்லீஸ்ட் தமிழில் வந்து ஒரு உமன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லேபிள் உமன் vlog ரன் பண்ண மாதிரி the time when I started it was not the case. அந்த மாதிரி யாருமே இல்லை. ப்ராபப்ளி இப்போ இருக்கலாம், ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். அப்போ வந்து இல்லை. ஸோ எனக்கு தட் வாஸ் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. நான் ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் என்னுடைய டியர் ஃப்ரெண்ட் ஷாலினி விஷாகன், ஷீ இஸ் மை டிசைனர். அண்ட் another friend JD மதன், இவங்க 2 பேருமே வந்து they were very strong in telling me go ahead and start the YouTube channel. never mind, எடிட்டிங்னா தெரியாது, ஃபோன்னா தெரியாது, ஹேண்டில் பண்ண தெரியாது, ஆப்ஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட சிரிப்பு வரும். அது எனக்குமே சிரிப்பு வரும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் வெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக 6 years போன மாதிரி இருக்குது. இவ்வளோ வீடியோஸ் பண்ணிருக்கிற மாதிரியும் இருக்குது. நிறைய பேர் நினைப்பாங்க இவங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க அப்படியா இப்படி. எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி 2 விஷயம் எனக்கு இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கணும். And I wanted to be a person or a woman who can create awareness on disability, on a wheelchair, how to run a life on a wheelchair. எனக்கும் ஃபேமிலி, எனக்கு பொண்ணு, எனக்கு எல்லா லைக் how everyone does, நானும் அதே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை ஷேர் பண்ணணும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நான் வந்து இன்னொரு நீங்கள் 2-3 வருஷம் கழிச்சு கேட்டாலும் நான் இதே தான் பதில் சொல்லுவேன். நான் வந்து பைசாக்காக இல்லைனா ஒரு ஃபேமு லைம் லைட்டில் எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து நான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அப்படின்னா நான் டெய்லி வீடியோஸ் போடுவேன். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு டெய்லி வீடியோஸ் போடுங்களேன் அப்படின்ட்டு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு வீக்கில் ஒரு vlog எடுக்கிறதுக்கே நான் வந்து நானாகவே செல்ஃபாக எல்லாம் செட் பண்ணி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை அப்லோட் பண்ணணும். எனக்கு வந்து இப்போ இந்த 700+ வீடியோ, க்ளோஸ் டு 800 வச்சுக்கோங்களேன். இத்தனை வீடியோஸில் மேக்ஸிமம் ஒரு 80 ஒரு மேபி க்ளோஸ் டு 100 வீடியோஸ் எனக்கு வந்து யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. என் டாட்டரோ என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு நிறைய எடுத்து கொடுத்துருக்காங்க. அட் த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 to 150 வீடியோஸ் எனக்கு ஹெல்ப் கிடச்சிருக்கும். மற்றபடி இருக்கிற மீதி எல்லா வீடியோஸுமே நானாகவே செல்ஃபாக எடுத்துக்கிட்டது தான். நானாகவே அதை எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டது. ஸோ மோர்
ஆஃப் செல்ஃப் லேர்னிங் அண்ட் செல்ஃப் ஒர்க் தான் இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்றைக்குமே வந்து வி ஷுட் நாட் ஃபர்கெட் டு அப்ரிஷியேட் அவர் செல்ஃப். ஏன்னா இப்போ நான் 42ல் தான் நான் நிறைய ரியலைஸ் பண்ணுறேன். நம்ம வந்து எல்லாமே செஞ்சிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் டிக்னிட்டி அண்ட் எல்லாமே செல்ஃப் லேர்னிங் எல்லாமே எவ்வளோ செல்ஃப் முக்கியம் அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போது நிறைய புரியுது என்னோடய லைஃப்பில். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இட்ஸ் நாட் லைக் சூப்பர் ஈஸி ஒரு ஃபேரி டெய்லான வாழ்க்கை அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையவே கிடையாது. எல்லாமே கலந்து தான் இருக்குது. பட் ஆஃப் லேட் எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலுமே ஐம் ஃபேஸிங் இட். அவ்வளோதான். ஐம் கோயிங் த்ரூ இட், ஐம் ஃபேஸிங் இட். ஒரு பாயிண்டில் ஐ வில் ஓவர் கம் இட். அதுதான் வந்து உண்மை. ஸோ வெல் எஸ், நிறைய யூடியூப் பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கப்புறம் தனியாக அதுக்கு ஒரு vlog நான் வந்து எடுத்து போடணும். பிகாஸ் இட் ஹேட் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் பிஹைண்ட். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த சப்போர்ட் பண்ணியிருக்கிற எனக்கு எல்லாருக்குமே அகெயின் நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், ஸோ மச். அண்ட் எனக்கு சப்போர்ட்டாக இருந்த அத்தனை பேருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகள். ஓகே, ஸோ ஐ தாட் இந்த ஒரு 7, 8, 9 ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோவாக இருக்கட்டும். ஸோ லெட்ஸ் டாக் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினச்சேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து யூஎஸ் அமேசான்லேருந்து ஒரு சில திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் இங்கே ஷாப்பிங்லாம் ரொம்ப பண்ணவே கிடையாதுங்க. பிகாஸ் எவ்ரி திங் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் ஹியர். ஃபியூ திங்ஸ் அண்ட் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்த ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக காமிச்சிடுறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மை மோஸ்ட் ஃபேவரட் லிப்ஸ்டிக் அப்படின்னா மேபிலின் சூப்பர் ஸ்டே. இதுக்கு வந்து நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து வார்த்தையே கிடையாது. என்கிட்ட இதுலேயே வந்து ஒரு 15 ஷேட்ஸ் இருக்கும். ஏன்னா the one that I'm wearing now is this. இதோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா 440 Pleasure Seeker தான் இதோடைய நேம். ஸோ இதுதான் இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன் என்னுடைய லிப்பில். ஸோ பியூட்டிஃபுல். நல்ல ஒரு வேஃபர் பிஸ்கட் குவாரலி கைண்ட் ஆஃப் கலர். ஸ்மெல் கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் பிரித்தேன் இந்த டேக் நான் இது அப்ளை பண்ணும்போது. அண்ட் ஸ்மெல்ஸ் வண்டர்ஃபுல். அப்படியே வேஃபர் பிஸ்கெட்டில் வந்து ஒரு க்ரீம் இருக்கும்ல, அந்த க்ரீமுடைய ஸ்மெல் தான் வருது இதில். ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். இது வந்து $5 ஆச்சு அமேசானில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த most adorable brand of cosmetics na adu MAC தான் obviously, and this is the universal shade, red shade, Ruby Woo, 691 Ruby Woo. So I'm unpacking it. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெட் ஷேட். யாருக்கு தாங்க MAC ஓட ரூபி வூ பிடிக்காது இல்லையா? இப்போ தான் எனக்கு இது என் கைக்கு கிடச்சிருக்கு. மேபி இது வந்து நிறைய பேர் ஆல்ரெடி நிறைய வச்சுருப்பீங்க. ஸோ யா, எனக்கு இந்த கையில் நிறைய ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறதுலாம் பிடிக்காதுங்க. அந்த ப்ராடக்ட் ரொம்ப வேஸ்ட்டாக போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ மை ஆல் டைம் லவ் இஸ் MAC காஸ்மெட்டிக்ஸில். இது மேபிலின் இஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இது வந்து $20, இது வந்து $5. ஸோ அதுதான். மற்றபடி MAC இஸ் ஆல்வேஸ் மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அப்புறம் அனு வந்து இந்த ஆகஸ்டில் ஷி வில் டர்ன் 18. அதனால் அவள் ஒரு சில வாட்ச் வந்து அமேசான் யூஎஸில் வந்து வாங்கியிருந்தா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாமி ஹில்ஃபிகர் இதுதான். ஸோ இதுதான் அந்த வாட்ச். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க இந்த வாட்ச். ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்க எல்லாமே பார்த்திங்கன்னா $20, $30 அந்த மாதிரி தான். ரொம்ப ஹை எண்டும் இல்லை, ரொம்ப கம்மி அந்த மாதிரியும் சொல்ல முடியாது. இந்த நெக்ஸ்ட் ஒன் ஷி காட் வாஸ் தி ஆனி கிளீன். இது வந்து ஒரு புது பிராண்ட் இருந்தது. எனக்கு வாட்சை பற்றி, எனக்கு வாட்சிலலாம் இவ்வளோலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் எனக்கு பெருசாக எனக்கு விருப்பம் இல்லைங்க. அண்ட் இது மேக்குமே கூட இட் வாஸ் நாட் மை சாய்ஸ். இது வந்து எனக்கு சர்ப்ரைஸாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. என் ஒன்லி சாய்ஸ் வாஸ் திஸ். இது மட்டும்தான் நான் சொன்னேன் $5. ஸோ இந்த வாட்ச். ஸோ இந்த மாதிரி செயின் மாதிரி வந்து இந்த மாதிரி டயல் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிராண்ட் மாதிரி இருந்தது. இந்த மாதிரி செயின் பேட்டர்ன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தா. ஏன்னா யூஸ்வலாக ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக போயிடும். ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் ஒன். ஐ திங்க் வேறு என்ன சொன்னால் லிப் ஷேட்ஸ் அவ்வளோ சொல்லியிருந்தா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் கியூட்டி சார்லட் டில்பரியோடைய பில்லோ டாக். இது வந்து ஒரு யூனிவர்சல் நியூட் ஷேட் அண்ட் ஓ மை காட், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஷேடுங்க. பில்லோ டாக்கில் வந்து லிப் லைனரும் வந்து ஃபேமஸ் அண்ட் லிப்ஸ்டிக் ஆல்சோ. சார்லட் டில்பரி இஸ் லைக்
பியூட்டிஃபுல் பேண்ட். பட் இந்த மினி சைஸ் அதுவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க $18 என்னமோ இது. அண்ட் நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் பிராண்ட் இஸ் லைக் அனஸ்தாசியா பிவர்லி ஹில்ஸ் ABH. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஷேட் வந்து பீச் ஆம்பர். இதுவும் அகெயின் ஒரு நியூட் ஷேட் தான். பிகாஸ் இது வந்து காலேஜ், ஆஃபீஸ், ஸ்கூல் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வேர் பண்ணக்கூடிய ஒரு யூனிவர்சல் ஷேடு. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நியூட் ஷேடு இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஷேடு. அண்ட் த பேக்கேஜிங் இஸ் லைக் சூப்பர். ABH பேக்கேஜிங் பற்றி நம்ம கேட்கவே வேண்டாம். சாக்லேட் மாதிரி இருக்குங்க ஸ்மெல்லு. திஸ் இஸ் த ஷேட். ஸோ இந்த நியூட்க்கும் பில்லோ டாக் வந்து கம்ப்ளீட் நியூட். இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கைண்ட் ஆஃப் நியூட் இது. ஸோ பேக்கேஜிங்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பயங்கர ரிச்சான ஒரு பேக்கேஜிங் இது அனஸ்தாசியா பிவர்லி. ஸோ அவ்வளோதாங்க. அப்புறம் பீஸ் ஆஃப் ஜுவல்லரி. இது வந்து நான் அமேசானில் வாங்கலை, இங்கே இருக்கிற அவுட்லெட்டில் வாங்கினேன். இது வந்து கேட்டிருந்தாங்க சில பேர், எங்கே இந்த நெக் பீஸ் வாங்கினீங்க அப்படின்னு. இது வந்து நான் $4 வாங்கினேன் இங்கே. இது என்னுடைய ஒரு vlogல வந்து பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க இது எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், 2000 கொலோன் அப்படிங்கிறது வந்து $4. ஸோ ரொம்ப அழகான ஒரு செயின். ரொம்ப ஒரு யூனிவர்சலாக எதுக்கு வேணுமோ நம்ம வேர் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி அந்த டாலர் வந்து பார்த்திங்கன்னா பிங்கிஷ் பர்பிள் டோனில் இருக்கும். அண்ட் ஒரு தின் செயின், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog வந்து லெட்ஸ் டாக் vlog வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Thank you so much for watching this video with me, and see you all soon in my next vlog next week. Take care and bye.